பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்க ஒரு பெண்ணும், செக்ஸ் பற்றிய பயமும் நடுக்கத்தோட கல்யாணத்துக்கு உள்ளே போகிற ஒரு ஆணும் இணையும் போது செக்ஸ் அவங்களுக்கு பண்ண முடியாது. டாக்டர் இவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை, இவங்களுக்கெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு. 3 பேர் குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு தாங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் நல்லா செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை டாக்டர். அதே மாதிரி மாமியார்கள் சொல்லுவாங்க, என் மகன் திடகாத்திரமாக இருக்கான், எங்கள் வீட்டில் எத்தனை குழந்தை பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. தாம்பத்திய உறவு பண்ண முடியலன்னா இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், பெண்களும் சேர்ந்து மருத்துவத்துக்கு போய் சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு தெரியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நேர ஒரு 6 மாதத்தில் கோர்ட்டுக்கு போய் இவர் ஆண்மை இல்லாதவர்னு கேஸ் போட்டு விவாகரத்துக்கு வாங்கிடுறாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய 75% இளம் தம்பதியினர் திருமணமாகி 2-3 வருடங்களில் டைவர்ஸ் பண்ணுற 75% கேசஸ் இந்த கேசஸ் தான். இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். வயக்ரா போன்ற மாத்திரைகளை தேவையில்லாமல் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது. வயக்ரா கெடுதல் இருக்கா? தேவையில்லாமல் நீங்கள் பயன்படுத்தும் போது அது பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்கும். தேவையாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது 5 நன்மைகள் இருக்கு. வணக்கம். ஜென்ரலாகவே பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெஜைனா லூஸ் ஆகும். ஸோ அதை டைட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கா? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. பெண்ணுறுப்பு இப்போ ஒரு 2 குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு விரிவாக மாறிடும். ஒரு குழந்தை அந்த வழியாக தான் வரணும். முதல்ல பெண்ணுறுப்பில் இயல்பாக உடலுறவு கொள்வதே சிரமமாக இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் 5% பெண்களுக்கு பெண்ணுறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதில் செக்ஸே பண்ண முடியாது. 95% பேர் நல்லா இருப்பாங்க. ஒரு 5% பெண்களுக்கு வெஜைனிஸ்மஸ்னு பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்கும், செக்ஸே பண்ண முடியாது. அப்போது என்ன பிரச்சனை வரும்னா 100 திருமணங்களில் 4 திருமணங்களில் தாம்பத்திய உறவு பண்ண முடியாது. இந்த 4 திருமணங்களில் 3 திருமணங்கள் விவாகரத்தில் முடியும். வெஜைனிஸ்மஸ் என்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இதோட ஆண்கள் இப்போ பயத்தில் இருக்கிறாங்க. திருமணமானால் ஏதாவது ஆகிடுமோ, என்னால் நல்லா செக்ஸ் பண்ண முடியுமோ, நான் சுய இன்பம் பண்ணுறேன், வீக்காக இருக்கேன்னு நம்புகிற ஆண்கள் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி வெஜைனிஸ்மஸ் உள்ள ஒரு பெண்ணும் பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்க ஒரு பெண்ணும் செக்ஸ் பற்றிய பயமும் நடுக்கத்தோட கல்யாணத்துக்கு உள்ளே போகிற ஒரு ஆணும் இணையும் போது செக்ஸ் அவங்களுக்கு பண்ண முடியாது. இது ஒரு மெடிக்கல் பிரச்சனை, அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் என்று பேர். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை பற்றி சமுதாயத்தில் தெரியாமல் இருக்கிறதுனால டக்குன்னு இவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. 1995களில் குழந்தையின்மை பற்றி நாங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் 2-3 மனைவிகளோடு வருவார். டாக்டர் இவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை, இவங்களுக்கெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு. 3 பேர் குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு தாங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் நல்லா செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை டாக்டர். அதே மாதிரி மாமியார்கள் சொல்லுவாங்க, என் மகன் திடகாத்திரமாக இருக்கான், எங்கள் வீட்டில் எத்தனை குழந்தை பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஆண்களுக்கு குழந்தையின்மைக்கான காரணம் இருக்கும், விந்தணுக்கள் குறைவாக இருக்குன்றதெல்லாம் அந்த காலத்தில் தெரியாது. அப்போ 2-3 திருமணங்கள் பண்ணுவாங்க. வரலாறு முழுவதும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். பல திருமணங்கள் இருக்கும். குழந்தை இல்லைன்னா 2வது திருமணம் தான் ஆல்டர்னேட்டிவ். அவங்களுக்கு ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. ஆனால் இப்போ அது தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அதில் ஆண்களுக்கும் காரணம் இருக்கும், அது புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். ஆனால் என்ன புரியலைன்னா தாம்பத்திய உறவு பண்ண முடியலன்னா இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், பெண்களும் சேர்ந்து மருத்துவத்துக்கு போய் சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு தெரியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நேர ஒரு 6 மாதத்தில் கோர்ட்டுக்கு போய் இவர் ஆண்மை இல்லாதவர்னு கேஸ் போட்டு விவாகரத்துக்கு வாங்கிடுறாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய 75% இளம் தம்பதியினர் திருமணமாகி 2-3 வருடங்களில் டைவர்ஸ் பண்ணுற 75% கேசஸ் இந்த கேசஸ் தான். இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். ஒரு எளிமையான சிகிச்சையில் இதை 100% சரி பண்ண முடியும். 2 பேரும் தாம்பத்திய உறவு வைத்துக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் நல்லா வாழலாம். அன்கன்சுமேட்டட் மேரேஜ் என்பது 100% சரி செய்யக்கூடியது. எப்படி குழந்தையின்மை சரி செய்ய முடியுமோ அதே மாதிரி இதுக்கும் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து மருத்துவரை அணுகணும். இது ஒரு பக்கம். இதற்கு எதிர்நிலை என்னென்னா இந்த பெண்ணுறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய பெண்ணுறுப்பு 1-2 குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த தசைகளெல்லாம் வலுவிழந்து லூஸ் ஆகிடும். 2வது குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா பெண்ணுறுப்பு தலை வெளியே வர்றதுக்காக பெண்ணுறுப்பை கொஞ்சம் வெட்டுவாங்க. அதனுடைய முனைப்பதி கொஞ்சம் விட்டு தலையை வெளியே எடுத்துட்டு குழந்தை வெளியே வந்த பிறகு அதை தைச்சிருவாங்க. எபிசியாட்டமின்னு இது பேர். இந்த பல்வேறு காரணங்களால் இந்த பெண்ணுறுப்பு லூஸ் ஆகிடும். இப்போது இதை சரி செய்வதற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சைகள். இப்போது வெர்ஜின் அகைன்னு ஒரு ஜெல் இருக்குது. செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வெர்ஜின் அகைன் ஜெல்லை போட்டுக்கிட்டாங்கன்னா
அந்த பகுதி தடிமனாக மாறிடும், டைட்டாக இருக்கும், பெண் உறுப்பு உறவு கொள்ள முடியும். மார்பகங்களில் இதே மாதிரி ஜெல் விற்கிறாங்க. இதை மார்பகங்களில் நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா அந்த ஜெல்லு உள்ளே அப்சார்ப் ஆகிட்டு மார்பகங்களோட திக்னஸ் அதிகமாகிட்டு மார்பகங்கள் வந்து ஒரு ரஃப்பாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். இந்த மாதிரி ஜெல்லாம் இப்போ நிறைய கிடைக்குது. அதே மாதிரி சைனாவில் பல்வேறு நேரங்களில் என்ன மாதிரி நடந்ததுன்னா, உறவில் ஈடுபடுறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது கன்னிப்பெண்ணாக தெரியணும்னு சொல்லி கன்னித்திரையை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய சைனாவில் நடந்தது. ஒரு கட்டத்தில் உலகம் முழுவதுமே அந்த மாதிரி சிகிச்சைகள் கூட நிறைய நடந்தது. இப்படியெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான தேவைகள் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, லண்டன்லாம் தேவையில்லை. அவங்கெல்லாம் இதை இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பு ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் அவங்க இயல்பாக ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில், ஒரு வளரும் நாடுகளில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்கிறது, பல்வேறு காரணங்களுக்கும் அறுவை சிகிச்சைகள்னு போகிறாங்க. இது தப்பு ரைட்டு அப்படின்னு இல்லை. அப்படி விரும்புகிறாங்க, கணவனும் மனைவியும் அப்படி விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் போகலாம். அவங்க இன்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் விரும்புனாங்கன்னா ஜெல் யூஸ் பண்ணலாம், அதில் தவறு இல்லை. அதை ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வயக்ரா போன்ற மாத்திரைகளை ஆண்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்டிருக்கீங்க. வயக்ரா போன்ற மாத்திரைகளை தேவையில்லாமல் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போது நான் முதலிரவுக்கு போகிறேன், அங்கே வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அதனால் நான் ஒரு வயக்ரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புதிய மகனுக்கு யாராவது கொடுத்து விடலாம், அவரே வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். இது தவறானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு நாள் ஓட்டப்பந்தயத்துக்கு போய் ஜெயிக்க போகிறதில்ல. அன்றைக்கி ஏதோ உங்கள் வீரத்தை காட்டி அன்றைக்கே நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா பல நேரங்களில் தோல்வி அடைஞ்சிருவீங்க உங்கள் பதட்டத்தினால. 2வது, ஒரே நாளில் நீங்கள் முழுமையாக பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் ஆகலாம், சில நாட்கள் ஆகலாம், வாரங்கள் ஆகலாம். அப்போது செக்ஸ் என்பது ஒரு நாளில் நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆண்மை அன்றைக்கே நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கணவனும் மனைவியும் இணைந்த ஒருத்தர் புரிந்து கொண்டு அப்படியே ஸ்லோவாக போய் அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு இல்லறம். அது முதல் நாள்லேயே எல்லாத்தையும் நிரூபித்து வீரத்தை காட்ட வேண்டிய ஒரு செயல்னு நினச்சிங்கன்னா அந்த பதட்டமும் அந்த படபடப்புமே பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாகும். சரி, நீங்கள் அப்போது அதை தவிர்க்கிறதுக்கு வயக்ரா யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் என்ன பிரச்சனை வரும்னா, வயக்ரா இன்றைக்கி நிறுத்திட்டோன்னு நீங்கள் போனீங்கன்னா, வயக்ரா எடுக்கலை, நம்ம இன்றைக்கி ஃபெயிலியர் ஆயிடுவோமோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க. அப்போ வயக்ரா தேவையில்லாமல் ஆரம்பிச்சுட்டு புலிவாளுக்கு பிடிச்ச கதை தான். நீங்கள் என்றைக்கும் அதை நிறுத்த முடியாது. வாழ்நாள் ஃபுல்லாக அந்த மருந்துகளை பயன்படுத்தணும். அப்போ வயக்ரா யாரும் யூஸ் பண்ணவே கூடாதா? இல்லை, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்போ யார் வயக்ரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் கல்யாணம் ஆகும்போதோ அதுக்கு பின்னாலேயோ இல்லை 50 வயதான பிறகோ உங்களுக்கு ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வயக்ரா போன்ற மாத்திரைகள் பயன்படுத்தலாம். விரைப்புத்தன்மை அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்கிறோம், அதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஆணுறுப்பினுடைய ஹார்ட்னஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, இது வந்து கிரேட் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ராங்காக இருக்கும். கிரேட் 4 நெத்தியை தொட்டிங்கன்னா என்ன ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கிரேடு 3, இது வாழைக்காய் மாதிரி இருக்கும். இது வந்து தோலோட கூடிய வாழைப்பழம் போல் இருக்கும். இது கிரேடு 3, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மூக்கு நுனியை தொட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இது 2லையும் செக்ஸ் பண்ண முடியும். இது கிரேட் 2 என்பது அந்த ஹார்ட்னஸ், விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். இது வந்து தோலை உரித்த வாழைப்பழம் மாதிரி இருக்கும். இல்லது நீங்கள் மேல் உதட்டை தொட்டிங்கன்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இதில் உறவு கொள்ள முடியாது கிரேட் 2ல். கிரேட் 1ல் ஒரு அழுகிய வாழைப்பழம், இல்லை டோஃபுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கீழ் உதட்டை தொட்டிங்கன்னா எப்படி சாஃப்டாக இருக்கோ அப்படி இருக்கும். இது வந்து ஒரு பெரிதாக இருக்குமே தவிர நீங்கள் உறவு கொள்ள இயலாது. அப்போ கிரேடு 3 அண்ட் கிரேடு 4 வந்து தான் நீங்கள் உறவு கொள்ள முடியும். கிரேட் 4 தான் ஃபுல் ரிஜிடிட்டி, நல்ல விரைப்புத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி கிரேடு 1 அண்ட் 2 இருக்குது. நீங்கள் டாக்டரை அணுகுறீங்க, அவங்க பரிசோதனையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு வயக்ரா எழுதி கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் பயன்படுத்தலாம். அது தேவையான ஒரு விஷயம், அது நல்லதும் கூட. வயக்ரா வந்து கெடுதல் இருக்கா? தேவையில்லாமல் நீங்கள் பயன்படுத்தும் போது அது பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். தேவையாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து 5 நன்மைகள் இருக்குது. 1, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும்.
இரண்டாவதாக பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு நோய் வராது, பிபி அதிகமாகாது, ப்ராஸ்டேட் வீங்காது, சிறுநீர் தொற்று வராது. ரெண்டாவது முக்கியமாக இந்த ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மை குறைகிறது வந்து ஹார்ட் அட்டாக்குடைய முன்னோடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நம்ம வந்து அதை தவற விட்டுறோம். ஆண்மை குறைவு இருக்கும், இவங்க வந்து அதை கேர் பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. எதாவது என்ன பெரிய நம்ம 40 வயசாகிடுச்சு 50 வயசாகிடுச்சு விட்டுருவோன்னு. ஆனால் அடுத்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இது ஏராளமான ஆய்வுகளில் திரும்ப 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 நிரூபிக்கப்பட்டது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி ஆண்மை குறைவு வரும் பின்னே முன்னே ஹார்ட் அட்டாக் வரும் பின்னே. அதனால் நம்ம ஆண்மை குறைவு வந்த உடனே அதை சரி பண்ணணும். ஸோ வயக்ராவை சரியாக யூஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தவறாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களை கெடுக்கும். கத்தி மாதிரி தான். தேவையான போது சரியாக நீங்கள் பயன்படுத்தலாம், தேவையில்லாத பயன்படுத்தினீங்கன்னா அது ஆபத்தை கொடுக்கலாம். அதனால் வயக்ரா போன்ற விஷயங்களை தேவை ஏற்படும் போது கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத உபயோகத்தை தவிர்க்க வேண்டும்.